நம்ம அவராக கேள்வியா, அவராக பதிலா, அவராக எல்லாம் பண்ணிப்பாரான். அப்புறம் என்ன பிடுங்கிறதுக்கு எங்கிட்ட காசு வாங்குறேன். 29 ரூபா எடுக்க தெரிஞ்சில்ல, போக வருதா வரலையா? நான் என்ன கேட்குறேன், ஓட்டுறதுக்கு தானே வந்துக்கிறான். ஓட்டாத அளவுக்கு என்னென்ன தாலியாக இருக்கணுமோ எல்லா தாலியாக இருக்கணும். போக வருதா இல்லையா? நீ ஏதாச்சும் போட்டு கேளுவதா, தப்பு கிடையாது. நான் என்ன கேட்குறேன், கஸ்டமர் கேர் நம்பர் கொடுக்க மாட்டேன். கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்தா தான் நாங்கள் ஃபோன் போட்டு ஏங்க அந்த மாதிரி இருக்குது. கஸ்டமர் கேன்சல் பண்ணி கிண்டி சரி ஆஃபீஸ் போட வேண்டியதானே? ஆஃபீஸ் போனாலும் மாதிரி அதில் அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. போ அதாவது எப்படிமா நான் எப்படி சொல்கிறது, ஆரம்பத்தில் நம்ம வாயில் அசிங்கசியமாக இருக்குது. ஊம்பாதா ஒரே ஊம்புனானுங்க. இப்போ நம்மளை பதிக்காத அளவுக்கு போன்றான். என்ன பேச நல்லா கேட்டுக்கோ, உழைக்கிறதுக்கு தான் எல்லாரும் வந்துடும். நீயும் 10 ரூபா சம்பாதிக்க தான் வந்து, நானும் 10. நம்மளை வச்சு தான் அவனும் சம்பாதிக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி ஒழுங்காக கொடுக்கணும்ல, கொடுறான்னா கொடுக்க மாட்டேங்கிறான். எல்லாத்துக்கும் கஸ்டமர் கேன்சல் பண்ணதுக்கெலாம் அங்கே புக் பண்ணுறான் ஃபினிக்ஸ் மாலில். நான் இங்கேருந்து வண்டி எடுத்துன்னு அங்கே போய் நிற்கிறேன். அவனுக்கு என்ன பிரச்சனையோ அது நம்மளுக்கு தெரியாது. அவனுக்கு வேறு யாராவது வரலைன்னா கூட என்ன பண்ணுவான், சரி வந்த பிறகு பிக்கப் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ண என் பேரில் இதுவை போடுறான். எந்த அப்படியே இதுவும் இறக்கினே வரான். 4 நாளாக இதே மாதிரி வெறுப்பேற்றினுக்கிறான். சரி கஸ்டமர் கேருக்கு ஃபோனை போட்டு ஏங்க இப்படி பண்ணுறீங்க, என்னங்க ஆச்சு, இது மாதிரி பண்ணாதீங்க நம்ம சொல்லலான்னு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் போட்டால் கஸ்டமர் கேர் ஃபோனே போக மாட்டேங்குது. அப்போ நான் என்ன பண்ணோம், நான் என்ன தான் பண்ணலாம் சொல்லு. அவன் என்ன தெரியுமா சொல்ல வரான், பைத்தியக்காரனாக்குறான், மென்டல் டார்ச்சர் கொடுக்குறான். இதுதான் கோவம் வருதுன்ற. என்ன பண்ணுறோன்றத முதல்ல யோசிக்கணும். ஆத்திரமா அது. இப்போ ஊபரில் அவன் கொடுக்குறான், அவனும் அப்புறம் கண்டிப்பாக இவ்வளோ தான் எடுத்தாகணும். ஓலாவே இதை பாரு, நான் காலில் ஓலா ஆன் பண்ண வச்சேன், காலில் ஆன் பண்ண ஓலா இது வரைக்கும் ஒன்று கூட கத்தலை. காலையில் ஆன் பண்ண ஓலா இல்லை வச்சார். ஒரு மனசாட்சியோட பேச ஒரு எல்லாருக்குமே கஷ்ட காலங்குது. இப்போ பிள்ளைகளை ஸ்கூலில் சார் அவனுக்கு ஆயிரத்துக்கு வண்டி வச்சு எப்படி பண்ணோம், அவனுக்கு அவ்வளோ பிரச்சனை. நான் என்ன கேட்குறேன், கொடுக்குற காசு கம்மி, நியாயமாக கொடுத்துட்டு போயேன். இப்போ நான் அங்கே இப்போ இது தேனாம்பேட்டிலேருந்து வரேன்னு வச்சுக்கா, இந்த சைடில் சவாரி கொடுக்க மாட்டேங்கிறான். எல்லாம் இந்த சைடே கொடுக்குறான். நைட்டு பார்த்தா 12-1 மணி வரைக்கும் ஓட்டு. அப்போ வீட்டுக்கு எப்படி போவாங்க, பிள்ளை குட்டிகளை எப்படி பார்ப்பாங்க, எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்குறேன். எல்லாரும் வேலை செஞ்சு வீட்டுக்கு போகிறான்ல, நம்மளும் வீட்டுக்கு தானே போனான். எனக்கு திருப்பி இந்த சைடில் சவாரி கொடுறான்னா, இப்போ இவ்வளோ நேரம் நிற்கிறேன், இந்த சைடில் ஒரு சவாரி கூட வராது, இந்த சைடில் சுருக்காடு ஆகுது. நான் கேட்குறேன், சுருக்காடு ஆகுதுன்னு கேட்குறேன். மற்ற நேரத்துலலாம் கொடுக்குறேன் இந்த சைடை, இப்போ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன்? இந்த சைடில் டி நகர், தேனாம்பேட்டை, ராயப்பேட்டை, அடையாறு, பெசன் நகர், திருவான்மூர், சாந்தோமு, மயிலாப்பூர், மந்தவெளி, ஆழ்வார்பேட்டை எதுவுமே அடிக்க மாட்டேங்குது. நீ வேணா வச்சுப்பேன், 1/2 மணி நேரம் வச்சு உட்காந்துப்பேன். எல்லா கர்மாந்திரமும் இந்த சைடே அடிக்குது. பள்ளிக்கரணை போ, மேடவாக்கம் போ, தாம்பரம் போ, பூந்தமல்லி போ, போரூர் போ, இந்த சைடே கொத்துந்தா நான் எப்போ வீட்டுக்கு போகிறேன்? வாயில் வசிகமாக வருமா வராதா? இவனுங்க நத்துறானுங்களா, இன்னத்துக்கு தான் நான் நத்த வரானுங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியுது. பைத்தியத்தோட மோசமாக நத்துறாங்க. புரிஞ்சு நான் செய்கிறானா? நான் என்ன கேட்குறேன், இந்த சைடில் 4 சவாரி கொடுத்தேன், இந்த சைடில் 4 சவாரி, இந்த சைடு போனவன் இந்த சைடு போனால் தானே வருமானம் சம்பாதிக்கிறியா? நான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். நான் இப்படி தான் கொடுப்பேன். நீ இப்படி தான் ஓட்டணுன்னா ஆஃப் பண்ணி தூக்கி போட்டு போக வேண்டியதுதான். இதெல்லாம் வெறுப்பாயிடுவாங்க. எல்லோரும் ஒரு அளவுக்கு தான் பொறுக்க முடியும். பைத்தியத்தை விட மோசமாக படிச்சுட்டு பைத்தியக்காரத்தனம் பண்ணுறாங்க. படித்தவங்களாம் பைத்தியக்காரன்றது இதுதான் உண்மை. படித்தவங்களாம் பைத்தியக்காரன். திட்டுத்தனம் பண்ணுறதுக்கு இது எனக்கு கோவம் வருது. சரி ஏன் திட்டுத்தனம் பண்ணுறேன்? கொடுத்துட்டு போய் என்ன ஆகிடும்? நான் என்ன கேட்குறேன், காசு கொடுக்கல அவன்கிட்ட, காசு கொடுக்குறேன்ல, காசு கொடுத்தா நீ சவாரி கொடு. அவன் நான் சொல்கிறேன், நீ காசு கொடுத்தாலும் நான் கொடுக்குற சவாரி தான் ஓட்டணும். என்ன அர்த்தம்? நான் வாயில் அசிங்கமாக பேசுவேன். அது அவனை வண்டி போட்டு கொடுத்தான், அவன் வண்டி போட்டு கொடுத்தானா? வண்டி போட்டு இதுக்கு எஃப்சி பண்ணி இன்சூரன்ஸ் பண்ணி எல்லாமே நாங்கள் ஊக்கணுமா? அவன் சொல்கிறத நான் கேட்கணுமா? என்ன அவங்களுக்கு அடிமையான கேட்பனா கேட்க மாட்டேன். பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறான். படித்தவெல்லாம் பைத்தியக்காரனாங்கிறான். எனக்கு கோவம் வருது. இதில் இது கூடுக்குறப்ப தான் எனக்கு கோவம் வருது. எல்லாமே தான் நீ அது ரேபிடோ ஓட்டாத, ஊபர் நல்லா இருக்குல்ல. திரும்பவும் நான் சொல்கிறேன், நான் ஊபர் அவனும் அப்படி என்ன பண்ணுறதுமா, காலைல 7 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே 5 சவாரி ஓட்டியே ஆகணுன்றான். ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறான்.